தனக்குன்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து அவர் பதிச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் இன்னும் அவருக்கு ஆதரவு இருக்கத்தான் செய்யுது. இப்போ எப்படி காமராஜருக்கு ஆதரவு இருக்கோ அதே மாதிரி விஜயகாந்துக்கு இன்னும் அவருக்கு விஜயகாந்த் பேர் சொன்னாலே இருக்கத்தான் செய்யுது, ஆதரவு தான் செய்யுது. இப்போ கூட எனக்கு அழுக வருது. ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கும் வர அதெல்லாம் இப்போ நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கேன் நாசமாக போங்க. எங்கள் கடை கட்டு போய் போய் காசை வாங்கிட்டு போனால் ஓட்டை போட்டு போனால் எப்படி மண்ணா போயிடும். சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம் விஜயகாந்தோட படத்தை பார்த்து நல்லா இம்ப்ரெஸ் ஆகும். எங்கள் ஊரில் பூரா இதுவாக இருக்கும். ஒரு விஜயகாந்த்னா நல்லா பசங்களுக்குள்ளேயே போட்டியாக இருக்கும். அவருடைய நல்ல நல்ல படங்களை பார்த்து நாங்கள் இது பண்ணோம். நல்லா வாழ்ந்துட்டு வர மனிதர், நல்ல மனிதர். சின்ன வயசுலேருந்து பசங்களோட ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் அந்த படத்தை பார்த்து நடிகர் பிடிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா கேங் இருக்கும், ரஜினிகாந்த் விஜயகாந்த்னு சொல்லிட்டு. அதில் வந்து விஜயகாந்த் இருக்கும். விஜயகாந்த் ரொம்ப பிடிச்ச விஷயம் எதாவது சொல்லுங்கள். அவர் இப்போ தான் வந்து அவரோட உதர்வு குணம் தெரியும். அப்போல்லாம் வந்து நல்ல நல்ல படங்கள் நடிப்பார். இப்போ போலீஸ் ஆஃபீஸராக நல்லா இது பண்ணுறது, நல்லா ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும். யதார்த்தமாக நடிக்கும். விஜயகாந்தனால தான் போலீஸுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் போலீஸாக இருந்து எப்படி போலீஸ் வந்து மக்களுக்கு சேவையாடுறாங்க, நல்ல விதமாக எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார். அது பிடிச்சி. நன்றிக்கா, நன்றி. விஜயகாந்த் சமாதி பார்க்க வந்திருக்கிறேன். அவர் யார்? நடிகர். அவர் ஒரு நடிகர். எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? சாமி கும்பிட்டீங்களா ஐயாவை? கும்பிட்டேன். நாங்கள் மதுரையிலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம் 4 பேர். ஆமாம், சூப்பர்ண்ணா, சூப்பர். 4 பேர் வந்தோம். உடல்நிலை சரியில்லாமல் இத்தனை நாள் வர முடியாமல் இருந்தது. இங்கே வந்து பார்த்த பிறகு கொஞ்சம் நிம்மதியாக ஒரு ஃபீலாக இருக்குது. பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறேன், அதுக்கு அளவுகள்லாம் கிடையாது. நான் இந்த சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு மனிதனே உள்ள தலைவர் அவர். அவர்கிட்ட ரொம்ப குவாலிட்டியான விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதுனா சொல்லுவீங்க? ஒரு வெள்ளந்தியாக நேர்மையாக இருக்கிறது, அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இருக்கும்போது மக்கள் அவர் ஆதரிக்கலை, இல்லாதப்போ இவ்வளோ கூட்டமாக சரியாக வந்துட்டு இருக்கிறாங்க. இது மக்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன நினைப்பீங்க? இது தமிழ்நாடு மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரும் பாடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க பட்டு இன்னும் திருந்தலைன்னா அவங்க கடைசி வரை இப்படி தான் இருப்பாங்க, திருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நாங்கள் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கோம். ஈரோட்டில் வந்திருக்கோம். என் பேர் கோகிலா. கோகிலா. ஆமாங்க. விஜயகாந்த் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் ஃபேனு. ஈரோட்டிலேருந்து இங்கே வந்து பார்க்க வந்திருக்கேன்னா அதோட அந்த அன்பில் தெரியுது எவ்வளோ பிடிக்குன்ட்டு. ரொம்ப பிடிக்கும் அவரோட மறை. அவர்கிட்ட நல்ல விஷயம்னா எது சொல்லுவீங்க? அவரோட மறைவு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழுதோம் அந்த அன்னைக்கு. எங்களால் தாங்கிக்கிற முடியல உண்மையிலேயே. இப்போ கூட எனக்கு அழுக வருது. ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கும் வர. அழுகாதீங்க. அதனால் அவர் வந்து ரொம்ப அதிகமாக மக்களுக்கு செஞ்சுருக்காரு. அதனால் எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈரோட்டிலேருந்து வந்து தலைவரை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் வேண்டிங்க, நான் வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றிங்க. என் பேர் பார்த்திபன். பார்த்திபன். எங்கேருந்து வரீங்க? பெங்களூர்லேருந்து வரீங்க. எவ்வளோ பிடிக்கும்? வந்தாங்க, அவர் பார்க்க முடியல. அதெல்லாம் இப்போ ஃபேமிலியா? ரொம்ப பிடிக்கும். ஃபீல் பண்ணாதீங்க. பேசக்கூட வராது. ரொம்ப பிடிக்குங்களா? என்ன செய்ய மச்சா பிக்சர் வந்து பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிருக்கோம். அவர் பிக்சர் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். எல்லாம் அவருக்கு படம்னாக்கா. ஆனால் செத்த பிறகு அவர் பண்ணிக்கிற ஒரு விஷயமா கேட்கும் போது அது முடியலங்களா. அதெல்லாம் சாவண்டிக்கு வந்தவங்க ரோட்டில் நின்று பார்த்து முடியலங்க, வரத்துக்கு முடியலங்க. சரி, இப்போ ஃபேமிலி வந்துட்டு பார்த்துட்டு. ஓகே. ரொம்ப அழுதுட்டீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபீல் பண்ணாதீங்க. ராமராஜன். எங்கேருந்து வரீங்க? கடலூர் மாவட்டம், விருதாச்சலம். விஜயகாந்த உங்களுக்கு தூக்கி விட்டது இல்லை. எவ்வளோ பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னாக்கா நேர்மை, நீதி, மக்களுடைய பசி பட்னி போனால் போக்குனர் ஒரு விஷயம். நடிகர் சங்கத்தில் வந்து எதையோ பண்ணிருக்காங்க, வந்து பண்ணாக்கா அது வந்து அவங்களுடைய விஷயம். ஏழைப்பட்டவங்களுக்கு போனால் இல்லாதவங்க போனால் வாழ்ந்து போனால் ஒரு சிறப்பாக செஞ்சார். வாழ்ந்த காட்டு தலைவர்னாக்கா எம்ஜிஆர் நாங்கள் பார்த்ததில்லை. எம்ஜிஆர் வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அப்படி பண்ணாக்க வள்ளல் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கண்ணு பார்த்துருக்க அவர் படத்தை பண்ண சிறப்பாக பார்த்துருக்குறோம். அவர் வந்து செல்வாக்கில் வந்து ரொம்ப அருமையாக செஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு நேர்மையான ஒரு இதாக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நம்ம அது சொன்னார், இத்தனை இது பண்ணியும் இந்த மக்கள் வந்து இவரை வந்து ஒரு சிஎம் ஆக்க முடியலன்னு வந்து எனக்கு அவர் வருத்தம் வச்சுக்க. மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, பார்த்தாலும் அவர் ஆத்மா சாந்தி கிடையாது. மக்கள் இருக்கும்போது கண்டுக்கல, இல்லாதப்ப போது இதே வந்து ஒரு மீடியாவை சொல்கிறேன்னு வச்சுக்கேன். அந்த மீடியாவை பண்ண வச்சுக்கேன். அந்த இது அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ ஃப்ளாக் போட்டு பண்ணாங்க, எதையோ பண்ணாங்க, கையை நீட்டி பேசினார், அது பேசினா இது பேசின வரைக்கும் சரித்திரத்தில் இடம் பிடிச்சவங்க யாருமே கிடையாது. தனக்குன்னு 100 வார்த்தை
ஆ 100ல் ஒரு வார்த்தை. 100ல் ஒரு வார்த்தை என் தனக்குன்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து அவர் பதிச்சுட்டு போயிருக்காரு. புரியுதுங்களா? இருந்தாலும் அவர் வந்து யாருக்கும் போனாக்கா அவர் பசங்களுக்கு இன்ன வரைக்கும் வேறு பேருனாக்கா இப்போ அரசியல் உள்ள போனாக்கா பில்டிங் அங்கே கட்டினாங்க, என் கட்சிக்காரன் என் கட்டினா எம்எல்ஏமோ எம்பிமோ பண்ணாங்க, எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் இவர் பசங்க வந்து 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் இன்னும் மேரேஜ் பண்ணல. பிறந்தாலும் ஒரு காரில் ஒரு ஆக்சிடெண்ட் எதுவும் பண்ணாக்க பில்டப் பண்ணல, எதுவும் ஒரு அது பண்ணாங்க இது பண்ணாங்க, எந்த குற்றவியல் எதுவும் பண்ணாங்க. டூ வீலரில் போகும்போது எதுவும் பண்ணவே இல்லை, நியூஸ் வரவே இல்லை, பேக் நியூஸ் எதுவுமே வரவே இல்லை. இருந்தாலும் பசங்களை நல்லா வளர்த்துருக்காரு. அதே மாதிரி மக்களையும் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு இவர் எவ்வளோ போராடிருக்காரு. ஆனால் அந்த நன்றி கெட்ட மக்கள் வந்து வச்சுக்கேன் எதோ பண்ணுறாங்க, எதோ பேசுகிறாரு அப்படின்னு பண்ணச்சுக்கேன், எதையும் நம்பவே இல்லை. இன்றைக்கி பண்ணால் வருத்தப்படனா வச்சுக்கேன் நாடு பண்ணதுக்கு நாசமாக தான் போவோம். தலைவர் வந்து கிடச்சது வந்து ஒரு காமராஜர் ஒரு கிடச்சாரு, எம்ஜிஆர் கிடச்சாரு, அதுக்கு பிறகு பண்ணாக்கா கருப்பு எம்ஜிஆர் கிடச்சாரு 3வது, அதையும் தவற விட்டீங்க. தவற விட்ட பிறகு நாடு நாசமாக போகுது. இந்த தவற விட்ட மக்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தவற விட்ட மக்களுக்கு என்ன நினைச்சிக்கேன், வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஆக்கணும் ஒரு ஆதரவு. அவர் பையன் நிற்கிறாரு. நன்றி கடன் என்னன்னு கேட்டேன்னா, நன்றி கடன்னாக்கா அவர் இறந்துட்டாரு. உங்களுக்காக உழைச்சி மக்களுக்காக உழைச்சி எல்லாம் செஞ்சிட்டாரு. செஞ்ச பிறகு திரும்ப பண்ணாங்க அவருடைய மகன் வந்து அந்நியார் தலைமையில் நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நாள் நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா வச்சுக்க நாசமாக போங்க, எங்கே கடை கட்டு போய் போய் காசை வாங்கிட்டு போனால் ஓட்டை போட்டு போனால் எப்படி மண்ணா போயிடும். எங்கள் பேர் மகிஷா. மகிஷாவா? என்ன படிக்கிறீங்க? ஆண்டனி ஸ்கூலில் படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? எத்தனை செக்ஷன் படிக்கிறீங்க? எல்கேஜி படிக்கிறீங்களா? ஆமாம். யாரை பார்க்க வந்துருக்கிறீங்க? விஜயகாந்த் தாத்தா பார்க்க. விஜயகாந்த் தாத்தா பார்க்க வந்துருக்கிறீங்களா? எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? விஜயகாந்த் தாத்தா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? நன்றி நன்றி நன்றி. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அவர் ட்ரெஸ்ஸு போட்டால் அது யாராலையுமே அடிச்சிக்க முடியாது. இது கோயில் ஆக போகுது. என் கனவுல தெரிஞ்சுது இது ராஜகோபுரம் மாரி ஆக போகுது. அவர் செஞ்ச ஒரு நன்றிக்கு ஈடியனே கிடையாது, கடவுளே மிஞ்சிட்டார். அவர் ரொம்ப 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 நன்றி. அவர் தூங்குறாரு, எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சு கடவுள் கூட அப்படி செய்யலை, கடவுளோட மேலே செஞ்சுருக்கிறாரு. நான் நினச்சி வீட்டில் ரொம்ப அழுகுறேன். நான் இது கோயிலாக போகுது, வருங்காலத்தில் இது கோவில் விஜயகாந்த் ஐயா கோயிலாக போகுது. ஆல்ரெடி கோயிலாக ஆயிடுச்சு, ராஜகோபுரமாக போகுது. அது ராஜகோபுரமாக ஆகும். சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2வது வாட்டி வந்து பார்க்குறேன். நான் 3வது வாட்டிக்கு காலைக்குள்ளே கோபுரமாக ஆகிடும். அது கண்டிப்பாக ஆயிடும். கண்டிப்பாக லிங்கத்தை கொண்டாந்து இங்கே வச்சு ஐயாவை எல்லாரும் ஜோதிலிங்கமாக வழிபடணும். சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக. நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் தலைவரை பார்க்குறதுக்கு. எதனால் வந்திருக்கீங்க? அவர் படம் நல்லா பிடிக்கும். அவருக்கு எனக்கு நல்லா பிடிக்கும். எங்களுக்கு எப்போலேருந்து பிடிக்கும்? அவருக்கு எனக்கு 15 வருஷம் நல்லா பிடிக்கும். 15 வருஷம் நல்லா பிடிக்கும். அவர் நல்லா பார்த்துட்டு இப்போ அங்கே வந்து இங்கே அந்த சமயத்தில் இங்கே வந்துட்டு போனோம். அப்போ இந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் நாள் லேட் வாங்கி நல்லா பாட்டு பறக்க வந்திருக்கோம். எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு குடும்பம் ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி வந்திருக்கீங்க. கோயிலுக்கு போகிற மாதிரி வந்திருக்கோம். எல்லாம் வந்திருக்கோம். என் தம்பி தம்சாரா எல்லாரும், எங்கள் அம்மா. ஓகே எல்லாம் வாங்க, எல்லாரும் வந்து பாட்டு பறக்க எல்லாம் வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை இங்கே வந்து தலைவரை கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு மதுரைக்கு போகிறீங்க. ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக போவீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும். நல்லா இருக்கணும் சார். தலைவரை யாருக்கு தான் சார் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்குமே சார். பிடிக்குங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் பிடிக்கும்? எதனால் பிடிக்கும் சார்? ஏன் பிடிக்கும்னா ஒருத்தர் பிடிக்கணும்னா காரணம் இருக்கு இல்லையா சார்? அதை பிடிக்காத காரணம் சொல்ல சார். பிடிக்கிறதுக்கு எப்படி சார் காரணம் சொல்ல முடியும்? ஒருத்தங்க பண்ணுற செயல்லே தெரியுமில்ல சார், அவங்கள பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு. இப்போ நீங்களே எங்கிட்ட நல்லா பேசுகிறீங்க வைக்கிறீங்க, அப்போ உங்களை பிடிக்கும்ல? கண்டிப்பாக. அதே மாதிரி தானே அவர் திரைப்படத்தில் மட்டும் இல்லை, அரசியல் வாழ்க்கை எல்லாத்துலேயுமே பார்த்தவொடனே நல்லது பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் சார். அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா பிடிக்கத்தான் சார் செய்யும். கண்டிப்பாக. இதில் வேறு என்ன சார் உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கோம்? கண்டிப்பாக. சரி, ஓகே. சாப்பாடே சொல்கிறோம், எல்லா சாப்பாடும் நல்ல சாப்பாடு தான். கெட்ட சாப்பாடை மட்டும் தானே நம்ம கெட்டு போன சாப்பாடுங்க. அது மாதிரி தலைவர்கள் யார் நல்லா தெரியும் பார்த்தாலே தெரியாது சார். அது இல்லாமல் ஒரு மனுஷங்க கட்சியில் நின்று அரசியலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக பேசும்போது அவங்கள பார்க்கும்போதே பிடிக்குமா பிடிக்கும். கண்டிப்பாக. மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது சார். இத்தனை பேர் சும்மாவா சார் வெளியூர்லன்னு வெளி மாவட்டங்கள் சும்மாவா தேடி வராங்க. விஜயகாந்த் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆதரவாக யாரும் பேசலையே, இல்லாதப்போ வந்து பேசுகிறீங்க சார். அது வந்து அரசியலோட சூழ்ச்சி சார், மக்களோட சூழ்ச்சி கிடையாது. மக்கள்லாம் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னும் அவருக்கு ஆதரவு இருக்கத்தான் செய்யுது. இப்போ எப்படி காமராஜருக்கு ஆதரவு இருக்கோ அதே மாதிரி விஜயகாந்துக்கு இன்னும் அவருக்கு விஜயகாந்த் பேர் சொன்னாலே இருக்கத்தான் செய்யுது, ஆதரவு தான் செய்யுது. மக்கள் ஒன்றும் மறக்கலை சார். அதனால தான் சார் தேடி வராங்க.